மக்களே, வேதத்தில் ஒரு சிறு கதையை படித்தேன். அதை நான் உங்களிடம் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு விதவை பெண் நீதிபதியிடம் செல்கிறாள், அவளது குறைகளை சொல்வதற்காக. ஆனால் அந்த நீதிபதியோ அவளை பார்க்க மறுத்து விடுகின்றார். ஏனென்றால் அந்த நீதிபதியோ நியாயமானவனும் அல்ல, கடவுளுக்கு பயந்தவனும் அல்ல, கடவுளை நம்புவனும் அல்ல. ஆனாலும் இந்த விதவை ஒரு தடவை சென்றாள், 2 தடவை சென்றாள், கிட்டத்தட்ட 100 தடவை அந்த ஜட்ஜியை, அதாவது நீதிபதியை பார்க்க வேண்டும் என்று செல்கின்றாள். கடைசியில் ஒரு நாள் அந்த நீதிபதி நினைக்கிறான், என்னடா இது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றதே, இந்த விதவை நம்மை விடமாட்டேன் என்கிறாளே என்று, சரி அவளை வரச் சொல்லுங்கள் என்று அவளுடைய குறைகளை கேட்டு வேண்டா வெறுப்பாக அவளுக்கு நீதியையும் கொடுத்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த கதை உங்களுக்கு என்ன கூறுகிறது என்றால், கடவுள் நம்பிக்கை இல்லாத, கடவுளுக்கு பயப்படாத அந்த மனிதனே இந்த விதவை 100 தடவை போனவுடன் எரிச்சல் பட்டு அவளுக்கு நீதியை வழங்குகின்றான். அப்படி என்றால் நம்மை படைத்த தேவன் நாம் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100 தடவை என்ன 1000 முறை கேட்கலாம். ஏனென்றால் கடவுள் நமது தகப்பன். நாம் திரும்ப திரும்ப கேட்டால் கண்டிப்பாக அவர் ஒரு நாள் நமக்கு வேண்டியதை தருவார். ஆக கடவுள் நம்பிக்கையில்லாத ஒரு மனிதனே ஒரு விதவைக்கு நீதி வழங்கும் பொழுது, நீதிமானாகிய கடவுள், நம்மை படைத்த கடவுள், நமக்காக எல்லாவற்றையும் படைத்த கடவுள் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? நமது பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாரா என்று யோசித்து பாருங்கள். ஆக கடவுள் நம்மை காப்பார், நமது பிரச்சனைகளை தீர்ப்பார். அவரிடம் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் கண்டிப்பாக நமது பிரச்சனைகளை, கவலைகளை எல்லாம் அவர் நீக்குவார் என்ற நம்பிக்கை இந்த வேதத்தில் உள்ள கதையில் இருந்து எனக்கு வருகின்றது. உங்களுக்கும் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே கேளுங்கள், 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 கடவுளிடம் கேளுங்கள். அவர் கட்டாயம் உங்களுக்கு தருவார் மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு தருவார்.